எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் 27:6 இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பானவர்களே, அநேக மக்களுக்கு நடுவிலே நம்முடைய சிறுமைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள், பற்றாக்குறைகள் இவைகளெல்லாம் நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நடுவில் தலை குனிந்து நிறைய தடவை நடக்க வைத்திருக்கும். ஆனால் குனிந்த நம்முடைய தலையை பிரியமானவர்களே நிமிர செய்கிறதற்கு எப்பொழுதெல்லாம் மனிதர்களால் தலை குனிந்த தலையோடு தேவனுக்கு முன்பதாக போய் சாஷ்டாங்கமாய் விழுந்தோம் அல்லது அவருக்கு முன்னால் குனிந்து நின்றோமோ, அவர் ஒன்றை செய்தார். அவருடைய சமூகத்தில் தலை குனிந்து நின்ற நம்மை தலை நிமிரச் செய்தார். இப்பொழுது தலை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் பார்க்கிறான், அவரை சுற்றிலும் இருக்கிறவருடைய சத்துருக்களை பார்க்க நம்முடைய தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேன்மையிலே, உயர்விலே, வசதிகளிலே, பக்தியிலே, வரங்களிலே, வல்லமையிலே, வெற்றியிலே, எல்லாவற்றிலையும் அவர் தலை உயர்ந்திருக்கிறதுனாலே அவர் தேவனுடைய சமூகத்திலே இப்படியா இந்த வார்த்தை சொன்னார், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதனால் நான் ஆனந்த பலிகளை இட்டு என் தேவனுடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். யாரெல்லாம் தேவனுக்கு ஆனந்தமாய் பாடுகிறார்களோ அவர்கள் வெறும் பாடல, தேவனுக்கு ஆனந்த பலியிடுகிறார்கள். ஆண்டவரை அவர்கள் போற்றி பாடுகிறதனுடைய காரணம் தலைகுனிந்த அவர்களுடைய தலையை தலை நிமிரச் செய்ததான பிரியமானவர்களே, தகப்பன் நம்முடைய தகப்பன். உன் நிலைமை எனக்கு தெரியாது. தலைகுனிந்த தலையோடு தகப்பனுக்கு உண்பதாக வந்து தலைகுனிந்த நில். அவருடைய கூடாரத்திலே பிரியமானவர்களே நான் வந்து என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு ஆனந்த பலியிட்டு. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய தலை நம்முடைய சத்துருக்களால் அழிக்கப்படாதபடி நிற்கிறது என்றால் அதற்கான காரணம் உன் தலையை நிமிரச் செய்தவர், உன் தலையை காத்தவர் உன் தகப்பன். இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பிரியமானவர்களே உயர்வின் வேலைக்காய் காத்திருங்கள். ஏற்ற வேளையில் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். செபிக்கலாம். ஆம் பிதாவே, தகப்பன் தாவீதுடைய தலையை உயர்த்தினவர். சத்துருக்கள் எல்லோரை பார்க்கலாம். எங்களை யார் நேசிக்கிறாங்க, எங்களை யார் வெறுக்கிறாங்க, யார் எங்களை பகைக்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் எங்கள் தலையை நிமிரச் செய்கிற தேவன் தெரியும். எங்கள் தலை இப்பொழுது நிமிர்ந்திருக்கிறது தெரியும். எந்த மக்களுடைய தலையெல்லாம் குனிந்திருக்கிறதோ கர்த்தர் அவர்களுடைய தலையை நிமிரச் செய்யும். அப்பா, நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்கள் எடுங்க. நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். God bless you, church. Have a blessed day with an uplifted head.